ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கம் போல் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க கூட நல்லா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்குங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொன்னால் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக்கும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு பெரிய வானல் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடயே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6-7 பூண்டு தட்டி அது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 6-7 தக்காளியை பொடுசாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம பச்சடி மாதிரி செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக தான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம். ஒரு 6-7 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுறப்போ தக்காளி நல்லா சீக்கிரம் வெந்துடுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொலைய வேக விட்டுடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்படி கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லாவே கொலைய வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இப்படி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தக்காளி அந்த வதங்கி வச்சுருக்கிற மசாலா தக்காளியோட நல்லா அப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுடலாங்க. அதிக மசாலா சேர்த்துறாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கம்மியான அளவில் நான் சொன்ன அளவில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோம். தண்ணியெல்லாம் எதுவும் விட போகிறது இல்லைங்க. நம்ம விட்ட எண்ணெயிலே தான் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வேக போகுது. ஆல்ரெடி நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வெந்துருச்சுங்க. இப்போ கத்திரிக்காய் மட்டும் நமக்கு வேகணும். நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து விடுறப்பே கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கேன். சட்டுன்னு வெந்துடும். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு.
தண்ணி எதுவும் சேர்த்தாமல் கத்திரிக்காய் பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து சாப்பாடு, சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம அதிகமாக எண்ணெய் விட்டு செஞ்சதுனால அதிகமெல்லாம் கெட்டுலாம் போகாதுங்க. இப்போ கடைசியாக மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிடலாம். மல்லித்தழை தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு சீக்ரெட் பொடி தாங்க போட போகிறோம். அந்த பொடியை போட்டு நம்ம செய்கிறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பொடியை வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி கூட நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இது கடைசியாக தான் சேர்த்தணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலையும் நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலைக்கு பதிலாக தேங்காய் சேர்த்துவாங்க. அப்படியும் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துறத விட இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்துறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். இப்போ அந்த வேர்க்கடலை பவுடர் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.